ஒரு பாவகத்தின் பலனை எவ்வாறு எடுப்பது அப்படிங்கிறத பற்றி தெரிந்து கொள்ளலாம். எந்த ஒரு பாவக பலனையும் பரிசீலிக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட பாவகம் எவ்வாறு இருக்கின்றது, அந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகம் யார், அவர் இயற்கை சுபரா இயற்கை அசுபரா அல்லது லக்ன சுபரா லக்ன அசுபரா அப்படிங்கிறத பார்த்துக்கொள்ள வேண்டும். அந்த பாவகத்திற்கு உரிய அதிபதி, அந்த பாவகாதிபதியின் நிலை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அவரது ஸ்தான பலம் என்ன, திக்பலத்தில் இருக்காரா திருப்பலத்தில் இருக்காரா, திருப்பலம் என்பது சுப கிரகங்களின் பார்வையில் இருக்கின்றாரா அப்படிங்கிறத பார்த்து கொள்ள வேண்டும். அதோடு அந்த பாவகாதிபதி எந்த கிரகத்தோடு இணைவு பெற்றிருக்கின்றார் அப்படிங்கிறது முக்கியமானது, அதையும் பார்த்து கொள்ள வேண்டும். அதோடு அந்த பாவகத்திற்கு குறிப்பிட்ட பாவகத்துக்கு பலன் எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த பாவகத்திற்கு 8ஆம் பாவகம் அதன் அதிபதியின் நிலையையும் நாம் கவனிக்க வேண்டும். ஏன்னா எந்த ஒரு பாவகத்திற்கும் 8ஆம் அதிபதி வலுக்கும் பொழுது அந்த பாவக பலனை அனுபவிப்பதில் தடைகளை ஏற்படுத்தும். அதனால் அந்த பாவகத்திற்கு 8ஆம் பாவகத்தின் வலுவையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். 9ஆம் பாவகத்தின் நிலை என்ன, அதாவது நம்ம குறிப்பிட்ட பாவகம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த பாவகத்திற்கு 9ஆம் பாவகத்தின் நிலை என்ன அப்படிங்கிறதையும் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த பாவகம் கெட்டு இருந்தாலும் அந்த பாவகத்திற்கு பரிகாரம் செய்யும் பொழுது அந்த பாவகத்தின் 9ஆம் பாவகம் எவ்வாறு உள்ளது அப்படிங்கிறத பார்த்து பரிகாரம் செய்தால் பழிக்குமா இல்லையா அப்படிங்கிறது முடிவுக்கு வர வேண்டும். ஆக ஒரு பாவகத்தை இடைபடும் பொழுது அந்த பாவகம் பாவகாதிபதி, அந்த பாவகத்திற்கு 8ஆம் பாவகம், அந்த பாவகத்திற்கு 9ஆம் பாவகத்தையும் வைத்து பலனை எடுக்க வேண்டும். இதோடு எந்த பாவகத்தை பார்க்கின்றோமோ அதனுடைய காரகாதிபதி நிலையையும் பார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு இப்போ தந்தைக்கு பார்க்கின்றோம் அப்படின்னா 9ஆம் பாவகத்தை பார்க்க வேண்டும். காரகர் யார், சூரியன். சூரியனையும் பார்க்க வேண்டும், காரகனுடைய வீடையும் பார்க்க வேண்டும். சூரியனது வீடு இது சிம்மம். ஆக நமக்கு சூரியனது வீடாக இருக்கக்கூடிய சிம்மம் எந்த பாவகமாக இருந்தாலும், அந்த பாவகம் 1ஆம் பாவமோ 2ஆம் பாவமோ 5ஆம் பாவமோ 10ஆம் பாவமோ எந்த பாவகமாக இருந்தாலும் காரகனுடைய வீட்டின் நிலையையும் பார்க்க வேண்டும். சூரியன் என்று வரும் பொழுது சிம்மத்தை பார்க்க வேண்டும், தந்தை என்று வரும் பொழுது சிம்மத்தை பார்க்க வேண்டும், தாய் என்று வரும் பொழுது கடகத்தை பார்க்க வேண்டும். இதுபோல் ஒவ்வொரு பாவகத்திற்கும் உடைய காரகனுடைய வீட்டையும் பார்த்து ஒரு பாவக பலனை இறுதி முடிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும்.